லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நந்தா மாமா, உங்க சஸ்பென்ஸுக்கு ஒரு அளவில்லாம போயிடுச்சே மாமா. மலர் வேற இதை நான் தான் வாங்கி வந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுது. அண்டியே கெட்ட விட்டுறாத பாண்டி. இந்த ரிங்க நீயா வாங்கின? நல்லா இருக்கு. ஃபீஸ கையில தானே தரணும்? நான் கையில தானே குத்தேன். அப்போ கையில குடு. இல்ல, நான் கையில தான் குத்தேன். ஏய், புடி புடி இத. இந்தா. போட்டு விடு. வேணாண்டா. தேங்க்ஸ். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். நான் தான் சொல்லணும். தேங்க்ஸ். 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 மாமா, அச்சா, ஐயோ, நான் மாமா நீ நான் வேலை பண்ணி வச்சுக்கிற. இதை பாருங்க மாமா, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அப்படி என்ன பண்ணிட்டேன்? இதை பாருங்க, நான் உங்களாட என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? வக்கீல் ஃபீஸ் கொடுங்க தானே கேட்டேன். அதான் கொடுத்துட்டேனே. ஃபீஸ் எங்க குத்தீங்க? நீங்க சும்மா கட்டியா வெறும் கவரை தான் குத்தீங்க. கவர்ல பணம் எங்க இருந்துச்சு? ஐயோ, பணம் இல்லையா? அது வெறும் கவராவா இருந்தது? இல்ல, அதுல ஒரு மோதிரம் இருந்துச்சு. அந்த கவரையா அவங்ககிட்ட கொடுத்தேன்? ஆமா. ஏய், அது சீதாவுக்காக வாங்கிட்டு வந்த மோதிரம். அது மாதிரி உங்ககிட்ட வந்துருச்சா? மாமா, வெறுப்பமா நீ காண்டு. உன்னால செம்ம அசிங்கமா புடிச்சு எனக்கு. ஏய், இதுல என்னடா அசிங்கம்? அது மலை மேல ஆசைப்பட்டு அதுக்கு மோதிரம் வாங்கினா மாதிரியும் அது கையில மோதிரத்தை போட்டு ஒரு நிலைமை ஆகி போச்சு. ஓ, என்னமோ போ, தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இத்தனை நாள் எவ்வளவு கெத்தா சுத்தி இருந்தேன். இன்னைக்கு நான் லவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு மாமா. தேவையா நீங்க? பா யூ மலைக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு மாமா. டேய், ரொம்ப சாரிடா பாண்டி. போ மாமா. சரி, இந்த செஞ்சுட்டு சாரி கேட்குறியா? எவ்வளோ அசிங்கமா போச்சு தெரியுமா? சரிடா, நீ அசிங்கப்பட்டது இருக்கட்டும். அதை விட அதிகமா இப்ப நான் அசிங்கப்பட போறேன். ஏமாம்மா, என்னாச்சு? சீதாவுக்காக ஆசையா மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவகிட்ட வேற சொல்லிட்டேன். சரி, இப்போ நீ என்ன பண்ற? இத புடி. எதுக்கு மாமா? டேய், இதான் மலருக்கு தர வேண்டிய ஃபீஸ். இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து அந்த மோதிரத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துரு. மாமா. என்னடா?
இல்ல மாமா அது அந்த மோதிரம் இருக்குல்ல அது வேணாம் விடு. ஏண்டா நீ தான் அசிங்கப்பட்டேன்னு இப்ப குதின்னு குதிச்ச. போய் இந்த காசை கொடுத்துட்டு மோதிரத்தை வாங்கிட்டு வா. அவ்வளோ பெரிய அசிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஓ இந்த பணத்தை கொண்டு போய் மூஞ்சில எரிஞ்சிட்டு நான் ஒன்றும் உனக்கு மோதிரம் கொடுக்கல, மாமா தான் அந்த கவர்ல மோதிரத்தை மாத்தி வச்சுட்டாருன்னு சொல்லி அந்த மோதிரத்தை கையோட புரியிட்டு வந்துரு. இல்ல மாமா அது என்னதான் அசிங்கமா இருந்தாலும் அது என்னோட போயிட்டோம். வாங்க விடுங்க, நீங்க தேவையில்லாத அசிங்கப்படாதீங்களா? ஏய் அப்ப அவ கோவப்பட்டு உன்ன எதுவும் சொல்லல? இல்ல ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் லைட்டா தான் கோவப்படுச்சு. ஓ மாமா அப்புறம் மனுஷன் மாறிச்சு மாமா. அசிங்கமாயிருச்சு, கோவப்பட்டுருச்சு, மானம் போச்சுன்னு நீ தானடா சொன்ன? பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பாரு எனக்கு என் மோதிரம் வரணும். போ வாங்கிட்டு வா போ. டாடா ஐயா டாடா நான் நியாயமாகுது இது. இத பாருங்க, ஒன்னே நீங்க மோதிரத்தை கொடுக்காம வந்துருக்கணும். அப்படியே குத்துந்தாலும் அந்த காசை குத்து திரும்ப வாங்க சொல்றது ரொம்ப அசிங்கம் மாமா. அப்படியே அதை வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது மாமா. ஏன் முடியாது? அது மலரு மலரு மோதிரத்தை எடுத்து கையில போட்டுச்சு மாமா. ஏண்டா பின்ன என்ன வாய்க்குள்ளேயே போடுவாங்க? போய் அந்த காசை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வா போ. மாமா அது சரி வராது மாமா. ஏன் வராது? மாமா மோதிரம் டைட் ஆகுது மாமா, கேட்ட முடியாது. என்னடா புதுசா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க? ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீங்க பீஸுக்கு பதிலாக மோதிரம் குத்துட்டீங்களா? ஆமா. நான் மோதிரத்தை மலர் குத்தனா? ஆமா. மலர் அதை கையில போட்டுக்கிச்சா? ஆமா. அந்த மோதிரத்தை இல்ல மாமா மாட்டினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. திரும்ப அதுகிட்ட அதை போய் கேக்குது ரொம்ப அசிங்கமா. இதுல என்னடா தப்பு இருக்கு? அவ உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அப்புறம் தாலியை கலட்டி வீசி பொய் கேஸ் கொடுத்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு. மாமா ஏன் பழைய கதையா பேசுறீங்க? புதுசா நல்ல விஷயம் பேசாம தாலியை கட்டிச்சு ஜெயில போட்டுச்சுன்னு பேசுனீங்க. நல்லா வாங்குது இதெல்லாம். இப்போ கரண்ட்ல இருக்கிற மாற்றா பேசுங்களா? கூப்பிட்டோம் ஒன்னு எதுவும் சொல்லாம கோர்ட்டுக்கு வந்துச்சுல, நமக்காக வாதாடிச்சுல. என்னது வாதாடினாடா? இல்ல வாதாடிச்சுன்னு சொல்ல வேணா, நமக்காக உயிரை கொடுத்து வேலை செஞ்சிச்சுல. உயிர் எப்ப கொடுத்துச்சு? கேகத குடுகிற ரேஞ்சில வந்துச்சுல. டேய் இப்ப என்னதான் சொல்ல வர்ற நீ? அந்த ஃபீஸ் மேட்டரத்தோட விட்டுறலாம் மாமா. ஏன்? இல்ல மாமா அந்த மோதிரம் ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு மாமா. அதை இனி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மாமா. விலைக்கேற்றி வச்சு நீங்களே அதை ஊதி அணைச்சிடாதீங்க மாமா. அவ்வளோதான் மாமா, அவ்வளோதான் மாமா, நான் வரேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் இனிமேல் நாளைக்கு வந்து பார்க்குறேன் உங்களை. வட்டா மாமா, கிளம்புறேன். பாய் பாய் பாய். எங்க ஏன் மோதிரம்? என்ன மோதிரம்? எனக்கு வாங்கினது தானே மலருக்கு கொடுத்து விட்டு இருக்கீங்க. நேரா அவகிட்ட போய் இது உனக்காக வாங்கினது இல்ல என் பொண்டாட்டிக்காக வாங்கினதுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க. பாண்டியே அந்த விரட்டிட்டு நீங்க சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? போய் அவகிட்ட சொல்லுங்க, தெரியாம மாறிடுச்சு, அது பாண்டி வாங்கினது இல்ல நான் வாங்கினதுன்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு வாங்க. பாண்டி பாவம் இல்ல. அப்போ நான் பாவம் இல்லையா? எனக்கு என்னோட மோதிரம் வேணும். சீதா, நான் உனக்கு வேற வாங்கி தரேன். எனக்கு அதே மோதிரம் தான் வேணும்.
சீதா ஓ சீதா. சீதா, நான் உனக்கு பேரம் ஒன்று தர்றேன். என்ன? ம்? அட விடுங்க. உன்னோட வளையல் தான். என்ன மாமே மூஞ்ச தொங்க போட்டுன்னு வர? சரி மாமே, அதெல்லாம் விடு, 2 கட்டிங்க போட்டு போ. டேய் ஊத்தி குடுறா. ஐயா வரலையா? தோட பெரிய பருப்பு இவரு ஐயாவோட தான் சாப்பிட்டு வரான். ஏன் எங்களோட சாப்பிட மாட்டியா? டா கப்பு நடி. ஓடு மாமே, குடி மாமே. மணி இன்னொரு ரவுண்ட் விடுறான். குடி மாமே குடி. அப்புறம் கேஸ் ஊத்திக்கிச்சாமே, என்ன பண்ண போற? ஏய், கடையை எவனோ ஒருத்தருக்கு தாரை வாத்து கொடுத்துட்டு இங்க வந்து இவனை முடிச்சுனுங்கிற. அப்பா எப்படி கடைக்கு வெளியில நின்னுந்தானோ அதே போல நீயோ இனிமே கடைக்கு வெளியில நின்னு வேடியோ பார்த்து நிக்க வேண்டிதான். நாய்க்கு தூக்கி போடுற போல உனக்கு 2 இட்லி தூக்கி போடுவாங்க, நீ காபின்னு ஓட வேண்டிதான். இவன் ஒரு தொடர்ந்து அட்டுமாமே கடைக்கு வெளில கூட நிக்க மாட்டான். ஒரு முனையில நின்னு கவா கவான்னு பாத்துக்கினு அப்படியே போய் சேர வேண்டியதான். ஒரு கிழவனை கண்ட்ரோல் வைக்க தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளா? ஏய், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஐயோ நாங்க ரொம்ப போயிட்டோம்பா. முதல்ல மச்சி பார்க்கவே தெரியாது, இல்ல கோவம் வர வந்தா. டேய் இவர் சாப்பாடா இவன்? வாயில வடை கூட சொல்ல தெரியாது. ஏய் வானா, இத பாரு, கோவம் வருதா? ஏய், நீ எல்லாம் அதுக்கு வர்த்தே இல்ல. இந்த பேட்டை கைட்டு அரை ட்ரௌசர் போட்டுன்னு பால்வெடி போட தோம. அந்த பாண்டி ஹோட்டல்ல திறக்கிறான்ல, அவனே ஒரு சப்ப. அவனை கடையை திறக்க விட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிற பத்தியா? நீ எவ்வளவு பெரிய சப்பையா இருப்ப. நாளைக்கு அவன் ஹோட்டல்ல திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அந்த ஹோட்டல் வாசல்ல வச்சே போடுறேன்டா. டேய், உனக்கு முதல்ல எதிர்த்து போய் தவுலத்தா போய் நிக்கவே தெரியாது. சொல்லு மாமே. ஒரு மட்டும் வர பண்ண போறாரா? கேட்டியா மாமா, கேட்டியா? டேய், அந்த பாண்டி பையில நாளைக்கு காலையில சத்தியமா நான் ஹோட்டல்ல வச்சே போடுறேன்டா. பாப்பீங்கடா. டேய் தோடா, மாமுக்கு கோவம் வந்துருச்சு. டேய் ஐயாக்கு போன் போடுறேன். ஐயா, அந்த பையனை ஃபுல் கேர் ஆக்கி விட்டோம். ஃபுல் ஃபோர்ஸ்ல போயினுங்கிறான். நாளைக்கு கட் பண்ண போகுது. கடை ரிப்பன் இல்லை, அந்த பாண்டியோட கொடலை. நீங்க நேரா மாலையை வாங்கிட்டு வந்துருங்க. ஓகேவா?
ஏய் மாமா என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா பார்த்த தெரியல கடையை ரெடி பண்ணுகிறேன் மாமா. நல்லா தானடா இருக்கு. நீ என்ன ரெடி பண்ற? மாமா கடையை நாளைக்கு மறுபடியும் திறக்க போறோம்ல, அதுக்காக கிராண்டா டெக்கரேஷன்லாம் பண்ணுமாமா. ஏய் ஏற்கனவே திறந்த கடை தானே, திரும்ப திரும்ப எதுக்கு திறக்கணும்? மாமா டெய்லி ராத்திரி கடையை அடிச்சுட்டு நம்ம காலைல திறக்குது இல்லையா, அது இல்ல மாமா. இவ்வளவு பிரச்சனையை தாண்டி போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு போய் இந்த கேஸை ஜெயிச்சு இந்த ஹோட்டல திறக்க போறோம். அதான் ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷனா வச்சு கடையை திறக்கலான்னு இருக்கேன். டேய் கேஸ்ல ஜெயிச்சு ஹோட்டல்ல திரும்ப வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா. போய் உருப்படியான வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. மாமா ஜபார் மாமா, காலையில 7 மணிலாம் நீ டான்னு வந்துடணும். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கடையை திறப்போம், சரியா? இந்த பாடுற பாண்டி, திரும்பவும் என் கையில கத்திரிக்கோலை கொடுத்து ரிப்பன் கட் பண்ண வச்சிடாத. அதெல்லாம் அசிங்கம். நான்லாம் அதை பண்ண மாட்டேன். மாமா ஹோட்டல திறக்க போது நீங்க கிடையாது. என்னடா சொல்ற? வேற யாரு? மாமா சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் என் கையில், சட்டம் என் காவல், நீதிக்கு தலைவணங்க. என்ன இதெல்லாம் புரியல உங்களுக்கு? இப்போ நம்ம ஹோட்டலுக்காக என்ன சொல்றது, ஈபிகோல இருக்கிற எல்லா சட்டத்தையும் பச்சு அவங்க கோர்ட்ல நமக்காக வாத்தாடி இந்த ஹோட்டல நமக்காக மீட்டு கொடுத்த சட்ட மாமேதை மலர் தான் திறக்க போகுது. இது கோர்ட்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் தொலைச்சிட்டு பேக் மாதிரி வந்து நின்னாலே அவளா? ஐயா மாமா, நான் மலராண்ட வேற வாக்கு கொடுத்துருக்கேன், இல்லைன்னா நாளைக்கு எனக்கு அசிங்கம் வேணும் பாத்துக்கோங்க. இதுக்கு மேல என்ன அசிங்கமா பார்க்கணும்? ஐயா மாமா, அப்ப பார்த்த அசிங்கம் வேற, இப்ப பார்க்க போற அசிங்கம் வேற மாமா. டேய் என்னடா சொல்ற? மாமா இப்பதான் எங்களுக்குள்ள கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிட்டு வருதே. அதுக்கு மலர் மருபன் கட் பண்றத நீங்க பெரிய மனசு பண்ணி நீங்க கொஞ்சம் விட்டுதான் ஆகணும். என்னத்தையோ பண்ணி தொலை. தேங்க்ஸ் மாமா. நேரத்தோட வந்துருக்கோம் மாமா. காலை 7 மணிலாம் வந்துடணும். பொறுப்பாரு 7 மணி. என்னடா பாண்டியே, என்ன உன் மாமனார் ஒண்ணுமே சொல்லாம போறாப்ல? டேய் அண்ணன் காலையில வந்துரும்ல. நான் வந்து நிப்பாப்புல நம்ம மலர் தான் கோட்ல லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக்னு சும்மா இவர் ஆனர்னு பால்தாரி ஜெயிச்சு கொடுத்ததுல, அதுக்காக இவர் வந்துதான் ஆகணும். நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி யாரும் சொல்லலையடா நைனா. நான் பொய்யா சொல்றேன்? இந்த பாருங்க, இதுதான் அன்னைக்கு உங்களை கோர்ட்ல வந்து பார்க்க சொன்னது. பா அது சும்மா அப்படியே பொழுது கட்டிச்சுப்பா. என்னடா திருப்பிய மலர் பக்கம் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி தெரியுது? அவ்வளவு ஒண்ணும் இல்லையா? நான் என்ன சொன்ன உங்களை சாமான் தொலைக்க சொன்னல, அதை விட்டு இங்க வந்து வேடிக்கை பாத்துறீங்களா? போங்க உள்ள வா, உள்ள பா. வேலையை பார்க்காம கதையை பேசுற உள்ள வா. அம்மா சொன்ன வேலையை பார்க்காம போங்க. மலர் BABM. நீங்கள் மட்டும் அன்னைக்கு கோர்ட்டுக்கு சரியான நேரத்தில் வரலைன்னா இந்நேரம் இந்த ஹோட்டல் நம்ம கையில் இருந்திருக்காதுங்கய்யா. இங்கே இருக்கிற வயசானவங்க அத்தனை பேரும் வேறு வழி இல்லாமல் போயிருப்போம்யா. உங்களுக்கு தாயா நன்றி சொல்லணும். ஐயா எதுக்குங்கய்யா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இந்த ஹோட்டலையே பாண்டி பேருக்கு எழுதி வச்சிருக்கிற உங்கள் பெருந்தன்மைக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. ஐயா இந்த காலத்தில் யார் இப்படிலாம் செய்வாங்க? ஐயா
மாமா ஒரு தடவை காலத்தை வச்சிட்டாருன்னு வைங்களேன். டேய் இல்ல மாமா, இந்த மாதிரி அப்பப்போ உங்களுக்கு பில்ல குத்துனே இருக்கணும் மாமா. டேய் செய்யறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு, பேச்ச குறடா. சரி மாமா. இத பாருங்க, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க பேர் மலரு. இவங்க தான் இந்த கடையோட கேஸ் எடுத்து வாதாடி ஜெயிச்சு குத்துக்கிறாங்க. சும்மா பாயிண்ட் டு பாயிண்டா பேசி ஜட்ஜே மேரல அலோவ் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். டேய் போதும் போதும் நிறுத்து. இங்க பாருங்க, இவன் சொல்ற எதையும் நம்பாதீங்க. நான் கோர்ட்டுக்கு போனது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த கேஸ ஜெயிக்க வச்சது முழுக்க முழுக்க என் அப்பா தான். டேய் நேரம் ஆகுது, கடையை திறக்கிற வழியை பாருங்க. சரி மாமா. அல்ரே வா வா, எல்லாம் வாங்க. டா ரிப்பனை கட் பண்ணு.